சென்னை அருகே அடகு வைக்கப்பட்ட நகைகளுடன் கடை உரிமையாளர்கள் தலைமறைவான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழலை அடுத்த லட்சுமிபுரம் பாரதியார் தெருவில் கேஜே கோல்டோன் என்ற பெயரில் அடகு நிறுவனம் ஒன்று உள்ளது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ், விநாயகம் ஆகியோர் நிர்வகித்து வந்துள்ளனர். இந்த நிறுவனத்தின் மேலாளராக வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த கந்தன் தங்கவேலு பணியாற்றி வந்தார். இவர் இதற்கு முன்பு கொளத்தூரில் உள்ள தனியார் பெடரல் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக இருந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் நகைகளை ஈடு வைத்து கடன் பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த நிறுவனத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் வாடிக்கையாளர்கள் தொலைபேசி மூலம் மேலாளரை தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த வாடிக்கையாளர்கள் 15க்கும் மேற்பட்டோர் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட புழல் குற்றப்பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் நகை அடகு வைத்த வாடிக்கையாளர்கள் மேலும் வரக்கூடும் என்று கருதி புகாரை சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.